வெல்கம் டு ஏமா டிஎன்பிசி கிளாஸஸ். நாம சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து டிஎன்பிசி குரூப் 4 2025ல கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும். அக்டோபர் மாதம் இந்த 2024 முடிஞ்சு டிஎன்பிசி குரூப் 4 வந்து ரிசல்ட் கொடுத்துருவாங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 2025க்கான நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வரும். எலெக்ஷனுக்குள்ளே அவங்க திருப்பி எக்ஸாம் வைப்பாங்க. ஸோ ஏன்னா திருப்பி வேகன்சி வந்து கொடுத்து தான் அவங்க எடுப்பாங்க. நம்ம சொன்ன மாதிரியே உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கிளாஸ் முடிச்சதும் இப்போ ஒரு டாபிக் சொன்னேன். பாரதியார், பாரதிதாசன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர், கவிமணி இவங்கள பத்தி ஒரு இது குடுத்துருப்பாங்க. சிலபஸ் குடுத்துருப்பாங்க. அவங்கள பத்தி மொத்த கிளாஸ் முடிச்சதும் டெஸ்ட் வைப்போம்னு சொல்லி சொன்னேன். அதே மாரி அவங்களுடைய கிளாஸ் எல்லாமே முடிஞ்சுது. அவங்களுடைய கிளாஸ் எல்லாமே வந்து முடிச்சுட்டேன் இல்லையா? நீங்க வீடியோ பார்க்கலன்னா போய் பாருங்க. மொத்தமா ஓல்டு புக், நியூ புக் எல்லாம் கம்பேர் பண்ணி அவங்கள முடிச்சுட்டு, இப்போ அவங்கள பத்தி கொஸ்டின் வந்து எடுத்திருக்கேன். 180 கொஸ்டின் இருக்கும். சரிங்களா? 180 கொஸ்டின் இருக்கும். ஸோ அமைதியா வந்து டெஸ்ட் போட்டு பாருங்க. நான் டைம் வந்து குடுக்குறேன். அப்படியே ஒரு 1 செகண்ட், 1 செகண்ட் டைம் வந்து தரேன். கொஸ்டின் படிச்சுட்டு, முடிஞ்ச அளவுக்கு டெஸ்ட் போட பாருங்க. ஓகேவா? டெஸ்ட் போட பாருங்க. 180 கொஸ்டின் இருக்கு. ஸோ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம் என்று தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்? பாரதியார். அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர்? அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர்? நாமக்கல் கவிஞர். அமெரிக்க கவிஞரான வால்ட் விட்மனை பின்பற்றி யார் தமிழில் வசன கவிதையை எழுதினர்? அமெரிக்க கவிஞரான வால்ட் விட்மனை பின்பற்றி யார் தமிழில் வசன கவிதையை எழுதினர்? பாரதியார். அதே கொஸ்டின் வந்து பண்ணிக்க, பாரதிக்கு முன்னோடியாக இருந்த அமெரிக்க கவிஞர் யார் அப்படின்னா வால்ட் விட்மன். கொஸ்டின் வந்து திருப்பியும் கேட்கலாம். சரிங்களா? கொஸ்டின் எப்படி வேணா ஃப்ரேம் பண்ண முடியும். குயில் என்ற இதழை நடத்தியவர் யார்? குயில் என்ற இதழை நடத்தியவர் யார்? குயில் பாட்டு என்பது பாரதியாரது. குயில் என்ற இதழை நடத்தியவர் பாரதிதாசன். வடமொழியில் எழுதப்பட்ட பில்கணியம் என்னும் காவியத்தை தழுவி தமிழில் பாரதிதாசனால் எழுதப்பட்ட நூல் எது? வடமொழியில் எழுதப்பட்ட பில்கணியம் என்னும் காவியத்தை தழுவி தமிழில் பாரதிதாசனால் யாரால் எழுதப்படுதுன்னா பாரதிதாசனால் எழுதப்பட்ட நூல் எது? புரட்சிக்கவி. கீழ்கண்டவர்கள் யாருக்கு தமிழக அரசு திருச்சியில் ஒரு பல்கலைக்கழகத்தை நிறுவியுள்ளது? கீழ்கண்டவர்களுள் யாருக்கு தமிழக அரசு திருச்சியில் ஒரு பல்கலைக்கழகத்தை நிறுவியுள்ளது? பாரதிதாசனுக்கு. இலக்கண குறிப்பு தருக. இலக்கண குறிப்பு தருக. தமிழ் கவிஞர். தமிழ் கவிஞர். இரு பெயரொட்டு பண்புத் தொகை. இரு பெயரொட்டு பண்புத் தொகை. குறிஞ்சித்திட்டு என்னும் நூலின் ஆசிரியர்? குறிஞ்சித்திட்டு என்னும் நூலின் ஆசிரியர் பாரதிதாசன். மருமக்கள் வழி மான்மியம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? மருமக்கள் வழி மான்மியம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? கவிமணி. வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழவே என தொடங்கும் பாடலின் ஆசிரியர்? பாரதியார். பாரதிதாசன் இயற்றிய சந்திரிகையின் கதை என்ன நூல்? சரி, இது வந்து பாரதியார் இயற்றிருப்பாரு. சரி, சந்திரிகையின் கதை மற்றும் தராசு. இது வந்து பாரதிதாசன் இல்ல, பாரதியார் இயற்றிய சந்திரிகையின் கதை என்ன நூல்? சந்திரிகையின் கதை இயற்றியவர் வந்து பாரதியார். அவர் இயற்றிய அந்த சந்திரிகையின் கதை என்னும் நூல் உரைநடை நூல். உரைநடை நூல். தமிழில் முதலில் கருத்து படத்தை வெளியிட்டவர்? தமிழில் முதலில் கருத்து படத்தை வெளியிட்டவர் பாரதியார். தமிழுக்கு அமுதென்ற பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர்? பாரதிதாசன். யாம் அறிந்த புலவர்களிலே இளங்கோனைப் போல் காணோம். இளங்கோனைப் போல் காணோம் என்று இளங்கோவை புகழ்ந்து கூறியவர் யார்? இளங்கோவை போல், வள்ளுவனை போல், அதே போல பார்த்தீங்கன்னாக்க கம்பரை போல் அப்படின்னாவே பாரதியார் தான். சுப்புரத்தினம் என்று இயற்பெயர் கொண்டவர் யார்?
பாரதிதாசன். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்ற வரியை இயற்றியவர் பாரதியார். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினெல்லாம் எங்கள் தாய் என்ற பாடலை இயற்றியவர் பாரதியார். காணி நிலம் என்னும் பராசக்தி எனத் தொடங்கும் பாடலின் ஆசிரியர் பாரதியார். வாழ்வினில் செம்மை செய்பவள் நீயே என்ற பாடலை யாருடைய பாடலை புதுவை அரசு தனது தமிழ்த்தாய் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ளது? வாழ்வினில் செம்மை செய்பவள் நீயே என்பதுவே யாருடைய பாடலை புதுவை அரசு தனது தமிழ்த்தாய் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ளது? பாரதிதாசன். பிரெஞ்சு மொழியில் அமைந்த தொழிலாளர் நலச் சட்டத்தினை தமிழ் வடிவில் தந்தவர் பிரெஞ்சு மொழியில் அமைந்த தொழிலாளர் நலச் சட்டத்தினை தமிழ் வடிவில் தந்தவர் பாரதிதாசன். மொழி, இனம், குடியாட்சி உரிமைகள் ஆகியவற்றைப் பற்றி தம் பாடலில் உரக்க வெளிப்படுத்தியவர் யார்? அதனாலதான் அவருக்கு பாவேந்தர் மற்றும் புரட்சி கவின்னு சொல்லி பேரை கொடுத்திருப்பாங்க. மொழி, இனம், குடியாட்சி உரிமைகள் ஆகியவற்றை பற்றி தம் பாடலில் உரைக்க உரைத்தமையால் பாரதிதாசனுக்கு புரட்சி கவி மற்றும் பாவேந்தர் என்ற பட்டம் வழங்கப்பட்டது. சரியா தவறா? கூற்றுக்காரன்ல இப்படி கொஸ்டின் கேட்கலாம். கொஸ்டின் இப்படியே எடுக்கலாம். இப்படி வேணா கொஸ்டின் ஃப்ரேம் பண்ண முடியும். இலக்கண குறிப்பு தருக. பேரன்பு, பண்பு தொகை, சொல்லும் பொருளும் நவ்வை, குற்றம், சொல்லும் பொருளும் படி, படினா உலகம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பாரதிதாசன் பத்தி இருக்கக்கூடியதுதான். இலக்கண குறிப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா உனக்கு டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் சிலபஸ்ல இருக்கிறது தான் எடுக்கிறாங்க. ஸோ இது +1ல இருக்கிறது. புரட்சி கவின்ற டாபிக்ல பார்த்தீங்கன்னாக்கா +1ல இருக்கக்கூடியதுதான். படி என்பதுக்கு அர்த்தம் என்னன்னா உலகம். அங்க இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் எடுக்கலாம். இது டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால இதை மட்டும் எடுத்திருப்பேன். இலக்கண குறிப்பும் அங்க இருக்கிறது தான். 9த்லயும் வரும் இலக்கண குறிப்பு. கதை பிறந்த கதை என்ற நூலின் ஆசிரியர் யார்? கதர் பிறந்த கதை என்ற நூலின் ஆசிரியர் கவிமணி. பாஞ்சாலி சபதம் என்ற நூலை இயற்றியவர் பாரதியார். யாம் அறிந்த புலவர்களே கம்பனை போல் என்று கம்பரை புகழ்ந்து பாடியவர் பாரதியார். நாமருக்கும் குடியல்லோம் என்று பாடலை யாரை அச்சமில்லை பாடத் தூண்டியது? பாரதியார். அவருக்கு அச்சமில்லை என்ற பாட்டை எழுதியவர் யாருன்னா பாரதியார் தான். அதுக்கு முன்னோடியா இருந்த பாட்டு எதுனா நாமருக்கும் குடியல்லோம் என்ற பாடல் தான் இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கும். புரட்சி கவிஞர் என்று அழைக்கப்படுவர் யார்? புரட்சி கவிஞர், புரட்சி கவி என்றும் சரி, புரட்சி கவிஞர் என்றும் பாரதிதாசன். பாவேந்தர் என்று சிறப்பிக்கப்படுபவர் பாரதிதாசன். திருக்குறளின் பெருமையை போற்றி இணையில்லை முப்பாலுக்கு நிலத்தே. திருக்குறளின் பெருமையை போற்றி இணையில்லை முப்பாலுக்கு நிலத்தே இத்தொடரை பாடிய கவிஞர் பாரதிதாசன். ஆசிய ஜோதி என்ற நூலை இயற்றியவர் கவிமணி. உமர் கய்யாம் பாடலை ரூபாயத் என்ற பெயரில் மொழிபெயர்ப்பு செய்தவர் கவிமணி. மலரும் மாலையும் என்ற நூலின் ஆசிரியர் கவிமணி. பிறப்பினால் எவருக்கும் உலகில் பெருமை வராதப்பா என்று கூறியவர் கவிமணி. காலை மாலை உலாவி நிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை கும்பிட்டு காலன் ஓடி போகுமே என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்? கவிமணி. காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் நாமக்கல் கவிஞர். அவருடைய இயற்பெயர் பே. ராமலிங்கனார். மலைக்கல்லன் என்ற நூலின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர்.
கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என தொடங்கும் பாடலின் ஆசிரியர். நாமக்கல் கவிஞர். தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் என்று அழைக்கப்படுபவர். பாரதிதாசன். தன் தாய்மொழி இறக்க நேரிட்டால் நான் அன்றே இறந்து விடுவேன் சொல்லி சொன்னவர் தான் எனக்கு இந்த ரசூல் கம்சதேவ். அதே போலதான் நம்ம பாரதிதாசன் வந்து சொல்லியிருப்பாரு. அதனால தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் என்று பாரதிதாசன் வந்து சொல்றாங்க. பாவேந்தர் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர். பாரதிதாசன். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று புகழ்ந்துரைத்த கவிஞர் யார்? நாடும் மொழியும் நமதிரு கண்கள். பாரதியார். தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர் யார்? தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர் பாரதிதாசன். கண்ணகி புரட்சி காப்பியம் என்ற நூலை இயற்றியவர். பாரதியார். பாரதிதாசன். கண்ணகி புரட்சி காப்பியம் வந்து பாரதிதாசன். மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா என்று கூறியவர். கவிமணி. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாறையில் பெண்கள் நடந்து வந்தோம் என்று கூறியவர். பாரதியார். பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரையில் உருப்படல் என்பது சரிப்படாது என்று கூறியவர். பாரதிதாசன். கற்ற பெண்ணின் குடும்பமே பல்கலைக்கழகமாக மிளிரும் என்பதை காட்டும் நூல். குடும்ப விளக்கு. குடும்ப விளக்கு எத்தனை பகுதிகளாக பகுக்கப்பட்டுள்ளது? 5. குடும்ப விளக்கு என்னும் நூலில் விருந்தோம்பல் பற்றி எத்தனாவது பகுதியில் குறிப்பிடப்பட்டுள்ளது? 2வது. இதை வந்து கொஸ்டின் அப்படியே திருப்பியும் கேட்கலாம். குடும்ப விளக்கில் 2வதில் பகுக்கப்பட்ட நூல் எது அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? அது வந்து விருந்தோம்பல். பகுதி எதுன்னு கேட்டா விருந்தோம்பல் பகுதி வந்து வரும். இலக்கண குறிப்பு தருக. மாக்கடல். மா, சால, நனி, தவ, உரு இதெல்லாம் வரக்கூடியது உரிச்சொல் தொடர். இலக்கண குறிப்பு தருக. ஆக்கல். ஆக்கல் என்பது கல், கல்தல் இதெல்லாம் முடிஞ்சா தொழில் பெயர். இலக்கண குறிப்பு தருக. வில்வாள். வில்லும் வாளும். அது வந்து பாத்தீங்கன்னா உண்மை தொகை. இலக்கண குறிப்பு தருக. மலர்கை. மலர் கை. ஓமை தொகை. மலரை போன்ற கை. ஓமை தொகை. இலக்கண குறிப்பு தருக. பொன்னே போல். பொன்னே போல். ஓம உருபு. இலக்கண குறிப்பு தருக. தவிர்க்க ஓனா. லாஸ்ட்ல வந்து பண்ண நெடிலா வந்து முடியும். குறிலா முடிந்தா வெறும் பெயரெச்சம். நெடிலா முடிஞ்சா ஈறு கட்ட எதிர்மறை பெயரெச்சம். எதிர்மறையா வந்திருக்கும். இசை அமுது என்ற நூலின் ஆசிரியர். பாரதிதாசன். கண்ணகி புரட்சி காப்பியம் என்ற நூலின் ஆசிரியர். பாரதிதாசன். வெள்ளி பனிமலையின் மீது உலாவோம் என்ற பாடலின் ஆசிரியர். பாரதியார். செந்தமிழை செழுந்தமிழாக காண ஆர்வம் கொண்ட கவிஞர். பாரதிதாசன். பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தர் என்னும் நூல் வந்து ஒரு நாடக நூல். இது இப்போ குரூப் 2ல கூட கேட்டிருப்பாங்க. டிஎன்பிசி குரூப் 2ல வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பாங்க. கல்வி இல்லாத பெண்கள் களநிலம் என்று கூறியவர். இது வந்து குரூப் 4 கொஸ்டின். குரூப் 4ல 2024ல கேட்ட கொஸ்டின் வந்து பாருங்க. கல்வி இல்லாத பெண்களை களநிலம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. பாரதிதாசன். களநிலம் வந்து பாருங்க பாரதிதாசன் சொல்லியிருப்பாரு. திருவள்ளுவரும் வந்து சொல்லியிருப்பாரு. தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்று கூறியவர். பாரதியார். கவிமணி தேசிய விநாயகம் எத்தனை ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக இருந்தார்?
36. தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதித்தது கன்று குற்றி என்ற பாடலை இயற்றியவர்? கவிமணி. மலைக்கள்ளன் என்ற நூலின் ஆசிரியர்? நாமக்கல் கவிஞர். என் கதை என்ற நூலின் ஆசிரியர்? நாமக்கல் கவிஞர். தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர்? நாமக்கல் கவிஞர். எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதல் வேண்டும் என்று பாடலை இயற்றியவர்? பாரதிதாசன். செந்தமிழை செழுந்தமிழை செய்வதும் வேண்டும் என்ற பாடலை இயற்றியவர்? பாரதிதாசன். தம் கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியவர் யார்? பாரதிதாசன். தென் ஆப்பிரிக்காவின் பெண்கள் விடுதலை எனும் தலைப்பில் கட்டுரை எழுதியவர்? எது எழுதுறாருன்னு கூட கொஸ்டின் கேட்கலாம். பாரதியார். திக்குகள் எட்டும் சிதறி தக்கத்தையும் தருகிட தக்கம் தீதி தருகிட என்ற பாடலை எழுதியவர்? பாரதியார். நீடுதுயில் நிற்க பாடி வந்த நிலா என்று அழைக்கப்படுபவர்? பாரதியார். அவ்வாறு அவர் அழைத்தவர் பாரதிதாசன். யார் அப்படி அழைச்சாங்கன்னு சொல்லி கேட்கலாம். பாரதிதாசன். சமுதாய ஏற்றத்தாழ்வுகளையும் பெண் அடிமைத்தனத்தையும் தன் பாடலில் எதிர்த்து எழுதியவர்? பாரதியார். அதே முன்ன கொஸ்டின் பாரதிதாசனுக்கு என்ன சொல்லியிருப்பேன்னு கேட்டா, தம் கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், விதை மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியவர் பாரதிதாசன். அதே இங்க பாருங்க, சமுதாய ஏற்ற தாழ்வுகளையும் பெண் அடிமைத்தனத்தையும் தன் பாடலில் எடுத்து எழுதியவர் யார்னா பாரதியார். சுதேசமித்திரன் என்ற இதழில் துணை ஆசிரியராக பணியாற்றியவர் யார்? பாரதியார். பாட்டுக்கொரு புலவன் என பாராட்டப்படுபவர்? பாரதியார். சிந்துக்கு தந்தை என்றெல்லாம் பாராட்டு பெற்றவர்? பாரதியார். கேலி சித்திரம், கருத்து படம் போன்றவற்றை உருவாக்கியவர்? பாரதியார். பாரதியார் குழந்தைகளுக்காக இயற்றிய பாடலில் தவறானது? புதிய ஆத்திச்சூடி, கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு குழந்தைகளுக்காக இயற்றியது. குயில் பாட்டு என்பது கிடையாது. நம்ம பாரதியார் இதில் கொஸ்டின் எடுத்துக்கிறதுல குரூப் 4 குரூப் 2 கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்க பாரதியார் நம்ம இன்னும் குயில் பாட்டும் பாஞ்சாலி சபதம் இதில் நான் ஆட் பண்ணல. ஏன்னா அது பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு குரூப் 4 சிலபஸ்ல தனியாக கொடுத்துருப்பாங்க. குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், காளமேக புலவர் கவி இருக்கார் இல்லையா, கவி காளமேக புலவர் இருப்பாரு. அவரை பற்றி செய்திகள்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அங்கே அது பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு பாஞ்சாலி சபதமும் குயில் பாட்டம் பாரதியார் எடுக்கல. நான் இங்கே கொடுக்கல. சரிங்களா, இந்த ரெண்டும் இங்கே நான் ஆட் பண்ணல. அடுத்த கொஸ்டின், மகாகவி என்று சிறப்பிக்கப்படுவார்? பாரதியார். இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருள் இல்லை என்று புதுமைகளை சேர்த்தவர்? பாரதிதாசன். பாரதிதாசனின் எந்த நூல் சாக்கத்திய அகாதமி விருது வாங்கியது? குரூப் 2 கொஸ்டின். பிசிராந்தையர். கீழ்கண்டவற்றுள் யார் கவிதை, கதை, கட்டுரை, நாடகம் ஆகியவற்றை படைப்பதில் வல்லவர்? பாரதிதாசன். பாரதிதாசன் புரட்சி கவி என்ற நூலை, பில்கணி எனும் நூலை பின்பற்றி தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த புரட்சி கவி என்ற நூலை எழுதினார் சொல்லி சொன்னோம் இல்லையா, அது எந்த வருஷம் எழுதினார், எந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா வெளியிட்டார் அப்படின்னு கேட்டாக்க 1937. நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடலை பலவற்றை படைத்தவர் யார்? பாரதியார். மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர்? பாரதியார். தம் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டி வளர்த்தவர்? பாரதியார். எட்டயபுரம் மன்னரால் பாரதி என்று சிறப்பு பட்டம் பெற்றவர்? பாரதியார். எத்தனை வயசுலன்னு சொல்லி சொல்லுங்க. எத்தனை வயசுல பார்த்தீங்கன்னா இந்த பட்டத்தை அவர் வாங்கினார் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க.
தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என்று அழைக்கப்பட்டவர். நாமக்கல் கவிஞர். தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அவனுக்கொரு குணம் ஒன்று என்று கூறியவர். நாமக்கல் கவிஞர். மக்கள் கவிஞருக்கு என்ன விருது வழங்கப்பட்டுள்ளது? நாமக்கல் கவிஞருக்கு நாமக்கல் கவிஞருக்கு என்ன விருது வழங்கப்பட்டுள்ளது? பத்ம பூஷன். சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்திருப்பாங்க. சாலைகளில் பல தொழில்கள் பெருக வேண்டும் என்று கூறியவர். கவிமணி. தேனிலே ஊறிய செந்தமிழ் சுவைதேறும் சிலப்பதிகாரம் என்று பாராட்டியவர். கவிமணி. பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா என்று கூறியவர். பாரதியார். கவிமணி என்னும் பட்டம் தேசிய விநாயகருக்கு வழங்கிய அமைப்பு. சென்னை மாகாண தமிழ் சங்கம். கவிமணி என்னும் பட்டம் தேசிய விநாயகருக்கு வழங்கியவர் சென்னை மாகாண தமிழ் சங்கத்தின் தலைவராக இருந்த உமா மகேஸ்வரனார். கல்லை பிசைந்து கனியாக்கம் செந்தமிழின் சொல்லை மணியாக தொடுத்து என்ற தாலாட்டு பாடலை பாடியவர். கவிமணி. ஆண்டி பண்டாரம் உன்னை வேண்டிக் கொண்டேன் என்ற நாட்டுப்புற பாடலை ஒட்டி தீண்டாதர் விண்ணப்பம் பாடியவர். கவிமணி. வெள்ளி பனிமலையின் உலாவோம் என்ற பாடலை இயற்றியவர். பாரதியார். கனவு காண்பதில் பாரதிக்கு நிகர் யார்? பாரதியே. தராசு என்ற உரைநடை நூல், இது என்ன நூல் கேட்பாங்க. சந்திரகிரியின் கதை மற்றும் தராசு என்பது ரெண்டுமே பாரதியாருடைய உரைநடை நூல்கள். கொஸ்டின் ஆப்போசிட்லயும் கேட்க முடியும். சிந்துக்கு தந்தை என்று பாரதியாரை புகழ்ந்தவர் யார்? பாரதிதாசன். புதிய அறம் பாட வந்த அறிஞர் என பாராட்டப்பட்டவர் யார்? பாரதியார். மரம் பாட வந்த மறவன் என்று பாரதியாரை புகழ்ந்தவர் யார்? பாரதியாரை புகழ்ந்தவர் பாரதிதாசன். செந்தமிழ் தேனி என்று அழைக்கப்படுபவர். பாரதியார். கீழ்கண்டவற்றுள் யார் சிறுகதை ஆசிரியர் ஆவார்? யார் சிறுகதை ஆசிரியர்? பாரதியார் தான். புரட்சி கவி என்று சிறப்பிக்கப்படுபவர் பாரதிதாசன். சேர தாண்டவம் என்ற நூலின் ஆசிரியர் பாரதிதாசன். அழகின் சிரிப்பு என்ற நூலை இயற்றியவர் பாரதிதாசன். ஆண்டுதோறும் சிறந்த கவிஞர்களுக்கு யாருடைய பெயரில் விருது வழங்குகிறது? தமிழக அரசு விருது வழங்கும். யாருடைய பெயரில் அப்படின்னு கேட்டாக்க பாரதிதாசனுடைய பெயர்ல பாவேந்தர் விருது தருவாங்க. பாவேந்தர் விருது தான் கொடுப்பாங்க. வே. ராமலிங்கனார் என்று இயற்பெயர் கொண்டவர். நாமக்கல் கவிஞர். அவருடைய இயற்பெயர் ராமலிங்கனார். கீழ்கண்டவற்றுள் யார் மோகனூரில் பிறந்தவர்? நாமக்கல் கவிஞர். எட்டயபுரம்னா நம்ம பாரதியார் தெரியும். புதுவைனாக்க பாரதிதாசன் தெரியும். நாமக்கல் கவிஞரின் படைப்புகளில் சுயசரிதை எத்தனை நூல்களை கொண்டது? சுயசரிதை பண்ணாக்க 3 இருக்கும். நாமக்கல் கவிஞரின் படைப்புகளில் இசை நாவல்கள் எத்தனை நூல்களை கொண்டது? இசையும் 3 தான். நாமக்கல் கவிஞரின் படைப்புகளில் புதினங்கள் எத்தனை கொண்டது? 5. நாமக்கல் கவிஞரின் படைப்புகளில் சிறுகாப்பியங்கள் எத்தனை கொண்டது? அதே 5 தான். நாமக்கல் கவிஞரின் படைப்புகள் எத்தனை கவிதை தொகுப்புகள் கொண்டது? எத்தனை கவிதை தொகுப்புகள் கொண்டது? 10. நாமக்கல் கவிஞரின் படைப்புகள் எத்தனை கட்டுரைகள் கொண்டது? எத்தனை கட்டுரைகள் கொண்டது? 12. நாமக்கல் கவிஞரின் படைப்புகளில் எத்தனை இலக்கிய திறனாய்வுகள் கொண்டது? எத்தனை இலக்கிய திறனாய்வு? 7. நாமக்கல் கவிஞரின் படைப்புகளில் எத்தனை மொழிபெயர்ப்புகள் கொண்டது?
4 உடலின் உறுதி உடையவரை உலகின் இன்பம் உடையவராம் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர். கவிமணி. கீழ்கண்டவற்றில் யார் தமிழை அழுத்தமாக ஆர்வத்தோடு திருநெல்வேலியில் கற்றுக்கொண்டனர்? திருநெல்வேலி எங்க கத்துக்கிறாங்க கேட்டாக்க திருநெல்வேலியில வந்து கத்துக்கிறாங்க. கவிமணி. எட்டயபுரம் சமஸ்தானத்தின் அரசவை கவிஞராக பணியாற்றியவர். பாரதியார். மதுரை சேதுபதி உயர்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர். பாரதியார். மதுரை சேதுபதி உயர்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர் பாரதியார். அவர் வந்து எங்க வந்து ஒர்க் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்ல கேட்க முடியும். மனிதர்களிடையே தான் என்ற உணர்வை ஒழித்தவர். பாரதியார். தமிழ் இதழ்களில் தமிழ் ஆண்டு, திங்கள், நாள் ஆகியவற்றை முதலாக குறித்தவர் யார்? பாரதியார். அதாவது இதழ்கள் பார்த்தீங்கன்னா டேட்டு அதெல்லாம் போட ஸ்டார்ட் பண்ணவர் யாருன்னா பாரதியார் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. யார் பெண்களுக்காக தமது சக்கரவர்த்தினி இதழில் குரல் வெண்பா பாடியுள்ளார்? பாரதியார். பாரதியார் எந்த இதழை சிவப்பு வண்ணத்தாளில் வெளியிட்டார்? ஃபர்ஸ்ட் கேட்கலாம். ஏன்னா இந்தியா விஜயா ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு தாளில் தான் வெளியிட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்தியாவில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. செல்லிதாசன் என்ற புனைப்பெயரில் கவிதை எழுதியவர். பாரதியார். காளிதாசன் ரிஷி குமாரன் என்ற புனைப்பெயரில் கவிதை எழுதியவர். பாரதியார். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கை உயிர் மூச்சாக கொண்டிருந்தவர். பாரதிதாசன். கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஒரு பூக்காடு நான் ஒரு தும்பி என்ற தமிழின் மீது காதல் கொண்டு பாடிய கவிஞர். பாரதிதாசன். பாரதியாரின் கடிதங்கள் என்ற நூலை பதிப்பித்தவர் யார்? பத்மநாதன். கம்பன் இசைத்த கவி எல்லாம் நான் என்று பெருமைப்படும் கவிஞர். பாரதியார். வள்ளுவன் தன்னை உலகுக்கே தந்த வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்ற தொடரை எழுதியவர். பாரதியார். நீதி திருக்குறளை நெஞ்சார தன் வாழ்வில் ஓதி தொழுக எழுக ஓர்ந்து என திருக்குறளின் பெருமையை பாடியவர். கவிமணி. எங்கள் பகைவர் எங்கேயோ மறைந்தார்கள் இங்குள்ள தமிழரை ஒன்றாய் கண்டதால் என்று கூறியவர். பாரதிதாசன். நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் என்று சொன்னவர் பாரதிதாசன். ரசல் காம்சுதேவ் சொன்னோம் இல்லையா, அதே போலதான் இவரும் வந்து சொல்லியிருப்பாரு. அதனாலதான் இவரும் வந்து தமிழ்நாட்டின் ரசல் காம்சுதேவ் என்று பாரதிதாசன் வந்து அழைக்கப்படுகிறார். வள்ளலாரை பாரதியார் எவ்வாறு போற்றினார்? புதுநெறி கண்ட புலவர். அயலார் தமக்கு அன்பே செய்ய நானும் கெடாமல் நட்பு கொண்டாடும் என்று கூறியவர். நாமக்கல் கவிஞர். நாமக்கல் கவிஞரை தமிழக அரசவை கவிஞராக நியமித்தவர். குமாரசாமி ராஜா. பலே பாண்டியா நீர் ஒரு புலவர் ஐயமில்லை என்று நாமக்கல் கவிஞரை புகழ்ந்தவர். பாரதியார். சென்னை மாகாண தமிழ்ச் சங்கத்தின் தலைவர் உமா மகேஸ்வரனார் தேசிய விநாயகர் பிள்ளைக்கு இட்ட பெயர். கவிமணி. தேவி என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர். பாரதியார். தேசிய கவி மகாகவி என பாரதிக்கு சிறப்பு பெயர் வழங்கியவர் யார்? வா ராமசாமி ஐயங்கார். அவருடைய இதழ்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுல வந்து துணை ஆசிரியர் வந்து பணியாற்றியிருப்பார் இவரெல்லாம். தேசிய விநாயகத்தின் கவி பெருமை தினமும் கேட்பது என் செவி பெருமை என்று கூறியவர். நாமக்கல் கவிஞர். தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்ற பாடல் வரியை இயற்றியவர். நாமக்கல் கவிஞர். நிவேதிகா தேவியை ஞான குருவாக ஏற்றவர். டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாரதிதாசன் கண்டிப்பா கொஸ்டின் கேட்டே இருப்பாங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த வருஷம் குரூப் 2 கொஸ்டின்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 கொஸ்டின்ல பாத்தீங்கன்னாக்கா பாரதிதாசனை
ஜிகேலையும் கேட்டிருப்பாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்லயும் கேட்டிருப்பாங்க. தமிழ்லயும் கேட்டிருப்பாங்க. ஸோ பாரதிதாசன் வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன். ஸோ அதனால தான் இத வந்து எடுத்திருக்கேன். நல்லா தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இன்னும் கொஸ்டின் எடுக்கணும்னு நெனச்சா, இன்னும் ஒரு 50 கொஸ்டின் எடுக்க முடியும் பாரதியார பத்தி. அவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. நமக்கு ஜிகேல ஐஎன்எம்எம் டாபிக்லயும் வந்து எனக்கு பாரதியார் வந்து வருவாரு. ஐஎன்எம் டாபிக்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாரதியார் வந்து வருவாரு. ஸோ அங்க வந்து இன்னும் அவர் நெறைய இருக்காரு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஞான குரு யாரு, அரசியல் குரு யாருலாம் அப்படின்னு சொல்லி குடுத்திருப்பாங்க. நான் இங்கேயும் குடுத்திருக்கேன். அங்கேயும் வந்து பார்த்துக்கலாம். நிவேதிகா தேவியை ஞான குருவாக ஏற்றவர் பாரதியார். திலகரை அரசியல் குருவாக ஏற்றவர் வந்து பாரதியார் தான். ஞான குரு யாருன்னு கேட்டாக்கா நிவேதிகா தேவி. அரசியல் குரு யாருன்னு கேட்டாக்கா திலகர். கொஸ்டின் வந்து மாத்தி கேட்கலாம். பாரதியின் படத்தை வரைந்தவர் ஆர்யா என்கின்ற பாஷ்யம். ஏ அண்ட் பி வந்து சரி. திருக்குறள் உரை என்ற உரைநடை நூலை இயற்றியவர் பாரதிதாசன். யார் வேண்டிக் இணங்க பாரதிதாசன் எங்கெங்கே காணினும் சக்தியடா என்ற பாடலை இயற்றினார். பாரதியார் வேண்டுகோளுக்கு இணங்க. இதுதான் பாரதியாரும் பாரதிதாசனும் ஃபர்ஸ்ட் சந்திப்புல ஃபர்ஸ்ட் ஒரு மீட்டிங். அதனாலதான் அவர் மீது கொண்ட பற்றின் காரணமாக தான் பாரதியார் வந்து பாரதிதாசன் கனக சுப்புரத்தினம் சுப்புரத்தினம் என்ற தன்னுடைய பேரை வந்து பாரதிதாசன், பாரதிக்கு நான் அடிமைன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து பேரை மாத்திருப்பாரு. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று கூறியவர் பாரதிதாசன். தமிழ் அன்னைக்கு திருப்பணி செய்வோமே, தாரணிக்கு ஓர் அணி செய்வோமே என்று கூறியவர் நாமக்கல் கவிஞர். தமிழில் குழந்தைகளுக்காக முதலில் தொடர்ச்சியாக பாடலை எழுதியவர் கவிமணி. பெற்ற தாயும் பிறந்த பொன்னோடும் என்ற பாடலை இயற்றியவர் பாரதியார். ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை ஜாதியில் என்று கூறியவர் பாரதியார். காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று கூறியவர் பாரதியார். செந்தமிழ் நாடினும் போதினிலே இன்பத் தேன் வந்து பாயுது கடலில் என்ற பாடலை இயற்றியவர் பாரதியார். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்களால் அனைவருக்கும் தாழ்வு என்ற பாடலை பாடியவர் பாரதியார். தமிழை படித்தவனை தாய் தடுத்தாலும் விடாதே என்று கூறியவர் பாரதியார். கல்லறை காணுங்கள் கல்வி நல்கா கசலருக்கு தூக்கு மரம் அங்கே உண்டாம் என்று கூறியவர். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். குரூப் 2 கொஸ்டின்ல உங்களுக்கு ஜிகேல கேட்டிருப்பாங்க இந்த வருஷம். இது வந்து லாஸ்ட் இயர்ல பாரதிதாசன்ல வந்து கொடுத்திருப்பேன். பாரதிதாசன் சொன்னவர் யாருன்னா பாரதிதாசன். குரூப் 2 கொஸ்டின் இது 2024 குரூப் 2 கொஸ்டின் வந்து கேட்டிருப்பாங்க ஜிகேல. இந்திய நாடு என்னுடைய நாடு என்ற பாடலை இயற்றியவர் நாமக்கல் கவிஞர். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் என்று சொன்னவர் நாமக்கல் கவிஞர். உறுதி உறுதி ஒன்றே சமூகம் என்ற எண்ணாருக்கு இறுதி இறுதி என்று கூறியவர் பாரதிதாசன். கண்டெழுதுவோன் கிறுக்கன் கிண்டல்காரன் என புனைப்பெயர்கள் கொண்டவர் பாரதிதாசன். கீதையை தமிழில் மொழிபெயர்த்தவர் பாரதியார். எந்த வருஷம் தெரிஞ்சா கொஸ்டின் வந்து கமெண்ட் பண்ணுங்க. பாரதியின் பாடல்களை முதலில் மக்களுக்கு அறிமுகம் செய்தவர் கிருஷ்ணசாமி ஐயர். செக் மொழியில் யாருடைய பாடல்கள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன பாரதிதாசன். அனைவரும் தாய்நாடு என கூற யார் மட்டும் தந்தை நாடு என்று கூறினர் பாரதியார். பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது ஆண்மயில். நமது எதிர்காலத்தை உருவாக்கும் பள்ளிகளுக்கு கோயில் என்று பெயர் வைத்தவர் பாரதியார். பள்ளி தனமயத்தும் கோயில் செய்வோம் என்று கூறியவர் பள்ளி தனமயத்தும் கோயில் செய்வோம் என்று கூறியவர் பாரதியார். பாரதியார் தன் படைப்புகளை வெளியிட்ட இதழ்கள் யாவை? தேசபக்தன், கதாரத்னகரம், கலைமகள், ஞானபானு, காமன்வெல்த், ஸ்வரஜனமித்ரன். அனைத்து நூல்களையும் வந்து வெளியிட்டிருப்பாரு
தமிழ் இதழியல் துறைகளில் முதல் முறையாக கருத்துப் படங்களை வெளியிட்டவர்? பாரதியார். பாரதியார் கருத்துப் படங்களை மட்டுமே கொண்ட எந்த பெயரில் இதழை நடத்த விரும்பினார்? ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண நினைச்சது பார்த்தீங்கன்னாக்க சித்ராவளியில வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஆனா, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க இந்தியா மற்றும் விஜயால வந்து குடுத்திருப்பாரு. "வானகமே, இளவெயிலே, மரச்செருவே, நீங்களெல்லாம் கானல் நீரோ" என்ற பாடலை இயற்றியவர்? பாரதியார். "அறிவை விரிவு செய்" என்று கூறியவர்? பாரதிதாசன். ஸோ அவ்வளோதாங்க. பாரதியார், பாரதிதாசன், கவிமணி, அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நாமக்கல் கவிஞரை பொறுத்தவரைக்கும் 180 கொஸ்டின் எடுத்திருப்பேன். இந்த 180 கொஸ்டின தாண்டி கொஸ்டின் வருமான்னு கேட்டா வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பே வந்து கிடையாது. இன்னும் அவருடைய இயற்பெயர்கள்லாம் எடுக்கல அவ்வளோதான். இயற்பெயர்லாம் எல்லாருக்கும் நார்மலா தெரியும் இல்லையா? சுப்பிரமணியன் என்பது பாரதியாரு. அதேபோல சுப்புரத்தினம் என்பது பாரதிதாசன். அவ்வளோதான். வேங்கடரத்னம்ன்றது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நாமக்கல் கவிஞர். கவிமணி தேசிய விநாயகனார். அவருடைய பேரே தேசிய விநாயகனார் தான். கவிமணின்னு சொல்லி பட்டம் குடுத்திருப்பாங்க. அவ்வளோதான். இது அவருடைய இயற்பெயர்கள். மற்றபடி அவரோட நூல்கள் எல்லாமே ஓரளவுக்கு எடுத்தாச்சு. நூல்கள் எல்லாமே வந்து எடுத்தாச்சு. நெறைய வந்து குடுத்தாச்சு. தமிழ் இயக்கம் என்ற நூலின் ஆசிரியர் வந்து பாரதிதாசன். தமிழ் இயக்கம் அது மாரிலாம் வரும். அதேபோல அ பாஞ்சாலி சபதம் இதெல்லாம் வந்து இப்போ சொல்லிட்டேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாரதியார் வரும். ஓரளவுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் வந்து எடுக்கல. தெரியாத கொஸ்டின் மட்டும் ஓரளவுக்கு எடுத்திருப்பேன். ஸோ புடிச்சிருந்தா அப்படியே லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிக்கங்க. நீங்க குடுக்குற எனக்கு இன்ஸ்பிரேஷன் தான் நான் அடுத்த வீடியோ வந்து குடுப்பேன். நீங்க வந்து யாரும் வீடியோ பார்க்கறதில்ல. அது ஒரு விஷயம் இருக்கு. அ புக் இருக்கு. நான் படிச்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க, அது மாரி கமெண்ட் பண்றேங்க. நான் கிளாஸ் வந்து குடுக்க மாட்டேன். டைரக்ட்டா டெஸ்டஸ் வந்து குடுத்துடுறேன். டெஸ்டஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குடுத்துர்றேன். இல்ல இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் மட்டும் எடுத்துடுறேன். இந்த மாரி ஏதாச்சும் ஒண்ணு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க குடுக்கக்கூடிய ஃபீட்பேக் வச்சு தான் நான் எடுக்க முடியும். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.